வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஆலய பயணம்ல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கும். ஸோ நம்ம கோட்டை மாரியம்மன் கோவிலில் வந்துட்டு நம்மளுடைய ஊருடைய மகாராணி அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த மாதத்தில் தான் நம்ம கோட்டை மாரியம்மன் கோவிலுடைய மிக பிரம்மாண்டமான பண்டிகையுமே நடைபெற்றது. ஸோ ஒரு வாரம் கம்ப்ளீட் இந்த ஊரே பயங்கரமான திருவிழா மூடில் இருக்கும். ஸோ நம்ம கோவிலில் என்ன மாதிரியான விசேஷ நாட்கள் இருக்குது, ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்துட்டே தான் இருக்காங்க. எந்தெந்த நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அண்ட் என்னென்ன மாதிரியான கோவிலில் சுவாமிகள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் இந்த ஆலய பயணம் பார்த்து நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரில் வர முடியல அப்படின்னாலும் ஸோ நீங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு கோவிலுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் நீங்கள் தரிசனம் செய்கிறதுக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய ஆலய பயணமில் நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம சேலத்து மகாராணி கோட்டை மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கும். ஸோ கோவிலை சுற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ கோட்டை மாரியம்மனுடைய அருளுமே பெற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கோவிலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கோவிலுடைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ வரலாறு என்ன, கோட்டை மாரியம்மன் சிறப்புகள் என்ன, என்னென்ன நாளில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கங்கம்மா. வர்மா டிவி ஆன்மீக நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. உங்களுக்கு வணக்கம் கண்ணு. நம்ம கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லணுமா? நம்ம கோயில் ஆடி மாத திருவிழா எப்பயும் விமர்சனமாக நடக்குங்க. 8 பட்டையும் கட்டியாலும் இந்த கோட்டை பெரிய மகாராணி அம்மன் மிகவும் பிரசித்தி பெற்றவங்க. கிட்டத்தட்ட சமயபுரத்துக்கு அடுத்தது இந்த கோட்டை மாரியம்மன் தாங்க. பழம்பெரும் ஒரு 300 வருஷம் சேர சோழ பாண்டியர்கள் இவங்க ஆண்ட காலத்திலேருந்து அடுத்தது விஜயநகர பேரரசு வந்ததுக்கப்புறம் அதுக்கு சேர சோழ பாண்டியர்கள் தன் மணிமுடியை இறக்கி மண்டியிட்டு தன் உடைவாளை எடுத்து மண்டியிட்டு வணங்கி விட்டு செல்வது தான் வெளியே போருக்கு செல்வது, வேறு அவங்க வீதி உலா வர செல்வது, நாட்டு நடப்பு தெரிவிக்க வர்றது, மண்டியிட்டு வணங்கி உடைவாளை எடுத்து மணிமுடியை கீழே வைத்து விட்டு தான் செல்கிறதா ஐதீகங்க. இங்கே இப்போ இப்போ நம்ம நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக ஏழை பாலைகள் அனைவருக்கும் ஒரு 4 கிழமை சாங்கியம் நல்லது கெட்டது இந்த சாஸ்திரம் நல்ல நேரங்கிறதெல்லாம் நம்ம கோட்டை மாரியம்மன் அப்படி நேரங்காலெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. இவங்க எப்படின்னா ஒரு மக்களில் பெருத்தவங்கன்னா எல்லா ஒரு தப்பு இருந்தாலும் சரி நல்லது இருந்தாலும் சரி எதுவும் ஒரு தாய் உள்ளத்தோட நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி தாய் உள்ளத்தோட கருணையோட ஒரு தாய் கருணை எந்த ஒரு உலகத்திலேயே ஒரு மன்னிக்கக்கூடிய நீதிமன்றம்னு ஒன்று இருக்குதுன்னா அது தாயோடைய மனசு மட்டும்தாங்க. எந்த ஒரு தவறுக்குமே அந்த மாதிரி ஒரு மனசு படைத்த ஒரு கோட்டை பெரிய மகாராணி மாரியம்மனுங்க. இவங்களுக்கு எந்த ஒரு நிறை குறைகள் இருந்தாலும் மன்னிச்சு ஒரு நல்ல ஒரு இவங்களுக்குன்னு ஒரு நல்ல சக்திய தர்ம இதுன்னு இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு அருள் புரிவாங்க. நம்ம பக்கத்துலேயே ஜிஹெச் இருக்குதுங்க, அதுவும் ஒரு கோவில் தான். அங்கே ஹஸ்பண்டு குழந்தைங்க வயசானவங்க மூதாதையர்கள் அங்கே உடம்பு சரியில்லை வசதி இல்லை நம்ம ஜிஹெச் பெரிய ஆஸ்பத்திரியில் போட்டோன்னா அடுத்தது இங்கே தான் தலையோட தண்ணி ஊற்றிட்டு அம்மா தாயே இங்கே எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றி கொடுங்க, குழந்தைய காப்பாற்றி கொடுங்கன்னு முதல்ல வேண்டிக்கிற இங்கே வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி ஆடி மாத திருவிழா வந்தோன்னே அந்த நேர்த்திக்கடன் இந்த அம்பாளுக்கு மிகப்பெரிய நேர்த்திக்கடன். திருப்பதி சமயபுரம் எவ்வளவு நகை நட்டு பணம் இவ்வளவு இருந்தாலுமே இந்த அம்பாளுக்குன்னு வேண்டுதலை சிறப்பாக பிடிச்சிருக்கிறதுங்க. நம்ம அங்க பிரதர்ஷனம் உருளதண்டலம் போடுவாங்க, 2வது கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. இது தான் மிகப்பெரிய ஒரு வேண்டுதலையாக அம்பாள் ஏற்றுக்கிறாங்க. சேலம் மக்களும் பலதரப்பட்ட ஒரு மாவட்ட மக்களும் எல்லா கோயிலையும் எல்லா வேண்டுதலைகளும் இருக்குது. கோட்டை மாரியம்மனுக்கு பூமிதி திருவிழா இல்லை, குண்டம் இல்லை அப்படின்னு மிகவும் தாழ்வு மனப்பான்மையாக
முதலமைச்சர் ஸ்டாலின், அறநிலையத்துறை சேகர்பாபு ஐயா மினிஸ்டர், நம்ம சக்திவேல் முருகனார் எங்கள் அறநிலையத்துறை தலைவர் கோயிலுக்கு அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. வர பண்டிகையில் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது கோட்டை மாரியம்மன் தீவிர பக்தர்களும் சேலம் மாவட்ட அனைத்து பக்தர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோங்க. 10 வருஷமாக தூய்மையாக இந்த கோயில் வந்து பாலாலயம் பண்ணி நடக்காமல் இருந்ததுங்க. இப்போ எங்கள் அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை வந்து இப்போ சக்திவேல் முருகனார் இந்த போன வருஷத்தில் இருந்து தான் அவர் தீவிர முயற்சி எடுத்து இந்த கோயிலை 10 ஆண்டுக்கு பிற்பாடு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணி இப்போ முதல் பண்டிகையும் நல்ல மிக சிறப்பாக இதுவரைக்கும் இந்த எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் வந்துங்க ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் திருட்டு ஏதோ ஒன்று நடக்கும். இதுவரைக்கும் எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமோ ஒரு செயினோ ஒரு இதோ திருட்டு போகாத அளவுக்கு இந்த பண்டிகை வந்து மிகவும் சிறப்பாக வந்து சக்திவேல் முருகனார் நடத்தி கொடுத்துருக்கிறாருங்க. 10 வருஷம் கழித்து இந்த பண்டிகை இவ்வளோ விமர்சனையாக நல்லா நடந்ததுக்கு மக்களும் நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து பார்த்த ஒரு பிரம்மாண்டமான பண்டிகை அப்படின்னு வந்து சொல்லலாம். சேலத்தில் எல்லாருமே கொண்டாடக்கூடியது நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். அதோட நம்ம கிளியை பற்றி பேசியே ஆகணும் இந்த நேரத்தில். ஆமாம் கண்ணு, கிளி இந்த கலியுகத்தில் வந்துங்க இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பொதுவாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம மாவட்டமோ தமிழ்நாடோ ஒவ்வொரு ஸ்டேட்டோ சொல்லலை, வேர்ல்டு லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டாவே ஒரு பட்சி ஏதோ ஒரு பட்சின்னு நம்ம மூதாதையர்கள் ஒரு பட்சி சாஸ்திரம் இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கையை சான்று இருந்தாங்க. ஒரு மரம் செடி ஒரு நிலவு நிலா மலை பஞ்சபூதங்கள்னு சொன்னாவே மருதை புன்னை இந்த மாதிரி வந்து இயற்கை சார்ந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கலியுகத்தில் மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த கிளி கும்பாபிஷேக நாள் தேதி குறித்ததுலேருந்து கிளி வந்து ஏதோ ஒரு ஆத்ம சூட்சமம் அவங்க உடம்பில் இருந்து வந்து தெய்வ சுரூபமாக வந்து உக்காந்துருந்தாங்க. அதுவும் அம்பாள் சிரசு மேலேயே உக்காந்துருந்தாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தவாட்டி தான் அவங்க வந்து எந்த ரூபத்தில் எங்கே போனாங்கன்னே தெரியலைங்க. இது வந்து இந்த கலியுகத்தில் வந்து அவங்க வந்து பச்சை ரூபமாக வந்து அருள் புரிஞ்சுது. இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்களுக்குன்னு இல்லை, இந்த சேலத்து மக்களே இந்த உலகத்துக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. எல்லாருமே வந்து பார்த்தாங்க, வீடியோ பார்த்துட்டு தெரியாமல் எல்லாருமே வந்து இங்கே பார்க்கும்போது அந்த கிளியை அம்மன் மேலேயே நாங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மனே எங்களுக்கு தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நீங்கள் கூடவே இருந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல மட்டுமே உட்காந்துருப்பாங்களா இல்லை வெளியில் போகிறது வர்றது அந்த மாதிரி? அதே இடம் தாங்க. அம்பாளுடைய சரசு மேலே வந்து ஜோலை, அதுக்கு மேலே அமர்ந்திருப்பாங்க. அந்த இடத்துல விட்டு அவங்க கீழே இறங்கவே இல்லை. நாங்களும் அபிஷேகம் ஆராதனை நெய்வேத்தியம் அவங்களுக்கு வந்திருந்த அந்த கிழிக்கும் வந்து நெய்வேத்தியம் அம்பாளுக்கு படைக்கிறதே சாப்பிட்டு பல வகைகள் படைப்போம். கொய்யாப்பழங்க சோளக்கருது இது மாதிரி தண்ணி தீர்த்தம் வைப்போம். அதையே சாப்பிட்டு அவங்க கிட்டத்தட்ட அத்தனை நாள் நல்ல ஒரு அருள். கோவில் அப்படின்னா வந்துட்டு இந்த நேரத்தில் தான் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும், இந்த நேரத்தில் க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய திறக்கும் நேரமும் கோவில் மூடக்கூடிய நேரமும் என்னவா இருக்கும்? காலையில் 6 மணிக்கு நட திறக்கிறேங்க. நட திறந்தோடனேயே அம்பாளுக்கு வந்து ஏலக்காய் மிளகு பால் நெய்வேத்தியமாக நாம் காலையில் பூஜைங்க. மத்தியானம் உச்சிக்கால பூஜைங்க, சக்கரை பொங்கலுங்க. காலையில் 6 to மத்தியானம் 2 மணிக்கு நட சாத்திடுவோங்க. திருப்பியும் 4 மணிக்கு நட திறந்துட்டுங்க. திருப்பியும் இரவு நட சாத்துறது 9 மணிங்க. அப்பையும் பால் மிளகு ஏலக்காய் இது நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு படைச்சிட்டு சாத்திடுவோங்க. இது காலந்தொற்று தொன்மையாக நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்துமே வந்து அம்பாலை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஸோ வரக்கூடியவங்க வந்துட்டு இப்போ நான் வந்து அம்மனுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும், ஸோ எனக்கு வந்து நேர்த்திக்கடனாக இருக்கட்டும் இல்லை அம்பலுக்கு வந்து வேண்டுதல் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி வச்சா எனக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா நம்ம கோவிலில் எப்படி அதை நடந்துட்டு வருது? ஆமாம், இப்போ அம்பாளுக்கு வந்து இப்போ நம்ம சேலம் மக்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து குறுகிய மாவட்டமாக சேலம் வந்து நாமக்கல்லேருந்து இந்த பக்கம் தலைவாசல்லேருந்து தருமபுரியிலேருந்து பவானி வரைக்கும் குறுகிய மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு.
அப்போ வந்துங்க இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் தொட்டியும், இந்த பக்கம் வந்துங்க தருமபுரி, தலைவாசல், பவானி சேகருங்க. இது எல்லாம் பெரிய மாவட்டமாக இருந்தது. அவங்களும் இன்னும் நம்ம மாவட்டங்கள் பிரிஞ்சாலும் நம்ம தெய்வங்கள் தான் அப்படின்னு இன்னமும் வந்து அவங்க வந்து அவங்க ஊரில் தனித்தனி அம்பாள் இருந்தாலும் அந்த பழமை மாறாமல் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அம்பாளுக்கு வந்து இங்கே சேலத்துலன்னு இல்லைங்க, ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம தொப்புள்குடி உறவான ஸ்ரீலங்காவிலையும் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து குலதெய்வ வழிபாடுன்னு திருவிழா போட்டால் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் நம்ம அம்பாளை வந்து குலதெய்வமாக வழிபட்டு சில ஃபேமிலிங்க வராங்க. அவ்வளோ ஒரு ஒரு உற்சாகமாக நம்ம குலதெய்வம் மூதாதியர்கள் வழிபட்ட தெய்வம்னு இங்கே வந்து வழிபடுறாங்க. பெங்களூர்லேருந்து அப்போ பெங்களூரெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்ததாக இருந்தது, அங்கேருந்து வராங்க. என்ன வேண்டுதலைன்னு கேட்டாங்க. இந்த அம்பாளுக்கு வந்து அங்க பிரதர்சனங்க. ரெண்டாவது அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி வச்சு படைத்தல். முகூர்த்தக்கால் நட்டதிலிருந்து பெண்கள் வந்து அனைத்து சுமங்கலி விரதம், குழந்தைகளுக்கு கல்வி, ஹையர் எஜுகேஷ்னல்ஸ் அப்படின்னு உடம்பு சரியில்லாத எல்லாம் வந்து அந்த கொடிமரத்தில் வந்துங்க தாலி வளையல் இதெல்லாம் பிரார்த்தனை செஞ்சு அதில் வந்து செலுத்துறதா ஐதீகங்க. இத்தனை வருஷமாக வந்து அப்படித்தான் முறைப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க. பெரிய வேண்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பெரிய வேண்டுதல்னு எடுத்துக்கிட்டால் இல்லை, இஷ்ட வேண்டுதல் வந்து கூழ் காய்ச்சி அடைச்சல் அங்க பிரதர்சனம். பெரிய வேண்டுதல்னா அக்னி சட்டி அதிகமாக இருக்குது, அழகு குத்தல், உடம்பு பூரா எலுமிச்சம் மாலை அந்த இது வேண்டுதல் இருக்குங்க. அப்புறம் இந்த பண்டிகையிலேருந்து அந்த கோரிக்கை பூக்குழி அக்னி குண்டம் மிதிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அம்பாள், சக்திவேல் முருகனார் எங்கள் தலைவருங்க. இவங்க அறநிலைத்துறை மினிஸ்டர் சேகர் பாபு ஐயா, ஸ்டாலின் முதல் இவங்கெல்லாம் வந்து தாழ்மையோடு பணிந்து கேட்டுக்கொள்கிறதுனா இந்த சேலத்து மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை இந்த பூ குழி இறங்கணும் அப்படின்னு எல்லா கோயிலையும் இருக்குதுங்க. இங்கேயும் நடத்தி கொடுத்தா சேலத்து மக்களே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம கோவிலுக்கு அப்படி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டான ஒரு சிலை, அம்பாளுடைய சிலை இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்களும் அந்த சிலையோட வழிபாடுகளும் என்னன்னு சொல்லுங்கள். அவங்க வந்துங்க ஈசானிய மூலையில் வந்துங்க மகாமாயின்னு எடுத்துக்கிட்டால் வந்துங்க இப்போ எப்படி சொல்கிறதுனா அவங்க வந்து பொங்கல் வைத்தல், கிடா வெட்டுதல் இப்படி வந்து அவங்க பலதரப்பு விட்டு வேண்டுதலை வச்சுக்குவாங்க. அப்படி வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு பாகுபாடு இல்லை இந்த கோயிலுக்கு வந்துங்க. மெயினாக சொல்ல போனால் நம்ம வந்து திராவிடர்னு சொல்கிறதோட தமிழர் நாம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னாங்க. நம்ம கோட்டை மாரியம்மன் கோவில் எதிர்த்தாப்புலேயே ஆப்போசிட் இருக்கிறது ஜாமியா மசூதின்னு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம சமயபுரம் எப்படியோ தமிழ்நாட்டில் அது மாதிரிங்க இந்த ஜாமியா மசூதி தொன்று தொட்டு பழமையான ஒரு சிப் சுல்தான் அவங்க ஆட்சியிலேருந்து இந்த ஜாமியா மசூதி இருக்குதுங்க. அவங்க வந்து முஸ்லீம் சகோதரிகளுக்கு அம்மா பாட்டாவோ இங்கே வந்து அம்பாள்கிட்ட நம்மளை விட தீவிரமான ஒரு பக்தி கடைபிடிச்சி உப்பு கூட சாப்பிடாமல் அந்த அம்மா இறங்குற வரைக்கும் வந்து டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு சூளத்துக்கு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு போய் அவங்க குழந்தைக்கு அம்மா வார்த்தவங்களுக்கு தெளித்து விட்டுங்க, விபூதி வச்சு விட்டு தீவிரமாக இருந்து அம்மா நல்லானதுக்கப்புறம் அந்த அம்மா சரியானவங்க மகாமாயி இறங்கினதுக்கப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க நேர்த்திக்கடன் பொங்கல் வைக்கிறது, தேங்காய் பழம் மாற்றுறது, பச்சரிசி மாவு வச்சு படைச்சி கூழ் வச்சு படைச்சிட்டு அம்பாளுக்கு அம்மா தாயை நல்லபடியாக இறங்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஜாமியா மசூதி சகோதரிகளும் சேலத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம் சகோதரிகள், கிறித்துவ சகோதரர்கள் அனைத்தும் வந்துங்க நம்ம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அண்ணன் தம்பி மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. இப்போ வந்து சில பேருங்க வந்து இப்போ மகாமாயி பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து பண்டிகைக்கு பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மகாமாயி முன்னாடி ஒரு சாணத்தியம், ஈசானி சாணத்தியத்தில் வந்து சனி மூலையில் வந்து எப்பயும் நாங்கள் இது முகூர்த்த கால் போடுறது, இது கடவுள் மூளை இதுன்னு பழனி மூளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கோசரம் வந்து சாணத்தியத்தோட மகாமாயி வச்சுருக்குறாங்க. ஸோ கோவிலோட கும்பாபிஷேகமும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆமாங்க. கோவிலோட கும்பாபிஷேகம்னு எடுத்துக்கிட்டாங்க. வரமாக வந்த எங்கள் தலைவர் எங்கள் சக்திவேல் முருகனார்
ரொம்ப எப்படின்னு சொல்லணுன்னா எத்தனையோ இந்த கோயிலுக்கு அறநிலையத்துறை தலைவராக வந்திருக்கிறாங்க, அறங்காவலர் குழு தலைவராக. ஏன்னா இவர் ரொம்ப எங்களுக்கு இந்த சேலத்து மக்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இதர அறங்காவலர் அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயில் 10 வருஷமாக சிரமப்பட்டு இருந்ததை வந்து இந்த அளவுக்கு சேலத்து மக்கள் சார்பாக அறநிலையத்துறை இவர் சக்திவேல் செல்வி முருகனார் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் வையம் வாழணுங்க, எல்லா குறைகளும் தீரணும். சேலத்து மக்கள்னு இல்லாமல் தொன்மை போட்டு எல்லா பழமையான ஒரு கடைபிடிக்கணும். நல்லபடியாக இந்த கோட்டை மாரியம்மன் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் இல்லாத குறைகளை நிறைவேற்றி கொடுக்கறது தான் எல்லாத்தோட பிரார்த்தனையுங்க. நம்ம வந்துட்டு மகாராணின்னு அழைக்கிறோம், கோட்டை மாரியம்மன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். எதனால் வந்துட்டு இந்த கோட்டை மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது, அதோடைய வரலாறு எங்கள் கூட ஷேர் பண்ணிப்போம். கோட்டை மாரியம்மன் பெயர் எதனால் வந்ததுன்னா, நம்ம திருமணி முத்தாத்துக்கு மேலே கோட்டை அழகிரிநாதர் சுவாமி கோவில்னு இருந்தது. அங்கத்து தான் வந்து சிற்றரசர்கள் வாழ்ந்த கோட்டைன்னு இன்னும் பெயர் பெற்ற அந்த இடம் இருக்குது. அந்த கோட்டைக்கு காவலுக்காக இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து அண்ணன் சுந்தரவள்ளி தாயார் அழகிரிநாதர் சுவாமி கோட்டையாக இருந்தது. இன்னும் இப்போ நம்ம இந்த கலியுக காலத்தில் டைம் சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து கோட்டையில் வந்து குண்டு போடும் பள்ளம்னு ஒன்று இருக்குங்க. அந்த குண்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு குண்டு போடுவாங்க. அந்த பள்ளம்னு இன்னும் அங்கே இருக்குது. கோட்டையாக இருந்தனால இந்த கோட்டையை காக்கும் கோட்டையை காக்கும், சேலத்தை காக்கும், உலகத்தை காக்கும், இந்த மாநிலத்தை காக்கும். இந்த அப்போ இருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களை காத்து இந்த கோட்டையை காத்து வந்ததால் சேலத்து கோட்டை மாரியம்மன், கோட்டையை காக்கும் மாரியம்மன், கோட்டை மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலத்து அப்போ கோட்டை மாரியம்மன், சேலத்தை காக்கும் மகாராணி, இந்த கோட்டையை காக்கும் மகாராணி செல்லமாக கூப்பிட்றதா ஐதீகம். மகாராணி என்னதான் இருந்தாலும் கோவிலுக்குள்ளே இவ்வளோ நாள் வந்து இன்னும் கோவில் வந்துட்டு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு அடுத்தது வந்துட்டு ஒவ்வொரு முறை கோவிலுக்குள்ளே வரும்போதுமே வந்து ஏதோ சொந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி எல்லாருடைய சந்தோஷமுமே வந்துட்டு நிம்மதியாக வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்தர்களோட முகத்தில் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். ஸோ பக்தர்கள் சார்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து அடுத்தது வரக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன சொன்னாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கோயிலுக்கு வர்றது ஒரு தாய் வீடு மாதிரின்னு சொன்னால், இப்போ வந்து அவங்க ஒரு பெண்களாக இருந்தாலும் கணவர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, குழந்தைக்கிட்ட அவங்க அந்த பெண்ணோட அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஹஸ்பண்டு ஒரு மாணவரும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் துணைவியாருக்கிட்ட அவங்க தாய் தந்தரிக்கிட்ட யாருக்கிட்டையும் ஒரு கஷ்டம் நஷ்டம் மனசுன்னு ஒரு ஷேர் பண்ண முடியாது. தாய் வீடு மாதிரி வர்றாங்கன்னா இந்த கோட்டை மாரியம்மன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. எது சொன்னாலும் காது கொடுத்து செவி சாய்த்து கேட்பா. நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம சகோதரி மாதிரி அண்ணையா. அதனால் சொந்த தாய் வீடு மாதிரி இந்த ஊரில் இருந்து கட்டி கொடுத்த பெண்களும் சரி, இந்த ஊருக்கு கட்டி கொடுத்த பெண்களும் சரி, அவங்களுடைய மூதாதையரும் சரி, எந்த ஒரு குறையாக இருந்தாலும் குறை நிறைகளை கேட்டு அந்த நியாயத்துக்கு தகுந்த ஒரு தர்மத்துக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க. எந்த ஒரு தவறாக இருந்து மன்னிச்சு சரி போங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்ட ஒரு கோட்டை மாரியம்மன். இந்த கும்பாபிஷேகம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடே திரும்பி பார்த்ததுங்க. 10 வருஷமாக இந்த தூய்மையாக இருந்த ஒரு கும்பாபிஷேகம் இவ்வளோ விமர்சையாக விரைவில் 1.5 வருஷத்தில் இவர் சக்திவேல் முருகனார் செல்வி பதவி ஏற்றதுக்கப்புறம் விரைவாக நடந்தது வந்துங்க. கும்பாபிஷேகத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டால் ஒரு கும்பாபிஷேகம்னா ஒரு அந்த சாஸ்திர ஐதீக பிரகாரம் வைணவ சொல்கிறதுல ஒரு கருடாழ்வார் 2 கருடாழ்வார் தான் சுற்றுவாங்க. இங்கே 23 கருடாழ்வார் சுற்றுனாங்க அந்த கலச தீர்த்தம் ஊற்றும்போது. அப்போ வந்து நிறையா இப்போ பக்தர்கள் சொல்கிறாங்கன்னா ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சில மூதாதிய பெரியவர்கள் வந்து இந்த கும்பாபிஷேகம் பார்க்காம எங்கடா நம்ம தவிர்த்துருவோமோ அப்படின்னு நினச்சவங்களாம் இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. எப்படியோ இந்த நம்ம பிரதிபலன் இப்போ இந்த யுகத்தில் இந்த பிரதிபலனை பிறந்ததுக்கு நம்ம இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு
அப்புறம் எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு சில வயசானவங்களாம் மன மகிழ்ச்சி பட்டாங்க. நம்ம கோவில் வந்து ஆடி மாதத்தில் தான் சிறப்பான பண்டிகை வந்து நடைபெறும். ஒரு வாரத்துக்கான பண்டிகை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த உப்பு மிளகு போடுறது, பானையில் தண்ணி இது பண்ணுறது அப்படிங்க அதற்கான காரணங்கள்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் சார். அதற்கான காரணம் இப்போ பண்டிகை ஆடி மாதம் வந்துங்க, முதல் ஆடி பிறக்கும் முன்பே முகூர்த்த கால் அம்பாளுக்கு நெட்டுருவோங்க திருவிழாவுக்குன்னு. அடுத்தது வந்து கொடியேற்றம். சக்திவேல் முருகனார் ஐயா வந்து கொடியேற்றம் பூஜாரிகள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்துங்க கொடி இப்போ தான் தபஸ்கம்பம் முதல் இருந்ததுங்க. இப்போ கொடியேற்றம் கொடி இவர் சக்திவேல் தலைமை ஐயா அவர்னால தான் இப்போ கொடி கம்பம் நெட்டுருக்குங்க. இப்போ அவர் கொடியேற்றம் அடுத்தது. அதுக்கு அடுத்து முதல் செவ்வாய் வந்துங்க சோழிய வேளாளர் ட்ரஸ்ட்டுங்க. பெண்கள் ஆண்கள் மிக மகிழ்ச்சியாக மிக சிறப்பாக வந்து பூச்சாட்டுதல் பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடங்க. அதுக்கு அடுத்த 2ஆம் 3ஆம் செவ்வாய்க்கிழமை கம்பம் நடுதல் திருக்கல்யாண வைபவங்க. திருக்கல்யாண வைபவமும் மிக விமர்சையாக நடக்குங்க. அதுக்கும் 4ஆம் செவ்வாய்க்கிழமைங்க திங்கள் கிழமை சக்தி அழைத்தல். காளியம்மனை வந்து மாரியம்மன் திருவிழாவுக்கு ஃபெஸ்டிவலுக்கு அழைச்சிட்டு வர்றதா ஐதீகங்க. 4ஆவது செவ்வாய்க்கிழமை அழகு குத்தல் வேண்டுதலை இது மாதிரிங்க. உப்பு மிளகு வாங்கி கொட்டுறதுனா அந்த உப்பு மாதிரி கஷ்டங்கள் குறையணும். அந்த குழந்தைகளுக்கு வந்து டங்க்கு நல்லா சரியாக பேச வரலைன்னா கூட அந்த உப்பு எடுத்து நாக்கில் வச்சா கூடங்க வச்சு இந்த அம்பாளை நினச்சி வச்சா அந்த குழந்தை பேச்சு வர்றது நல்ல வளர்ச்சி ஆகுங்க. அதுக்கு தான் உப்பு கொட்டுறாங்க. கோவில் வந்துங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு பழமையானதுங்க. சேர சோழ பாண்டிய காலத்திலேருந்து கோட்டை அப்படியும் என்று திருமணி முத்தாத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற அழகிரிநாத சுவாமி சுந்தரவல்லி தாயார் இருக்கிறாங்க. இந்த கோட்டை மாரியம்மன் வந்து இந்த கோட்டைக்கு காவலாக இருந்து அப்போ ஆண்ட சிற்றரசர்கள் வந்து மணிமுடி தரித்து உடைவாளை எடுத்துக்கொண்டு நம்ம கோட்டை மாரியம்மனை வணங்கிட்டு வெளியே போருக்கு செல்கிறதா ஐதீகம். இப்போ வந்து 10 வருஷமாக வந்து பாலாலயம் பண்ணி கோவில் வந்து மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு சிஎம் ஐயா அறநிலையத்துறை சேகர்பாபு ஐயா பரிந்துரை பேரில் இந்த கோயிலுக்கு கிடைச்ச எங்களுக்கு மிகப்பெரிய பிரசாதம் எங்கள் அறங்காவலர் குழு தலைவர் எஸ்டி சக்திவேல் முருகனார் ஐயா. அவர் முன்னிலையில் வந்து அவர் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் அவர் கையில் இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு சேவைகள் பெரும் மனப்பான்மையோட சக்திவேல் முருகன் ஐயா இப்போ 1.5 வருஷத்தில் நடந்து முதல் திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்ததுங்க. கும்பாபிஷேகம் வந்து ஏனைய தர்மகர்த்தா சக்திவேல் செல்வி முருகனார் அவர்கள் இந்த சேலத்துக்கு கிடைத்த மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. வரமாக பெற்று சில பேர் வருவாங்க. இந்த கோட்டை மாரியம்மன் கோயிலை கட்டுறதுக்குனே வரமாக இங்கே வந்து எங்களுக்கு சேலத்து மக்களுக்கும் எங்களுடைய பக்தர் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவிலுடைய தலைவர் சக்திவேல் முருகன் சார் நம்ம கூட இருக்கார். ஸோ அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. என்னோடய பேர் SDN சக்திவேல். நம்ம இந்த கோயில் அறங்காவல் குழு தலைவர். இப்போது எனக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தவர் நமது கோயிலினுடைய ஆஸ்தான பூசாரி அவர்கள், பெரிய பூசாரி அவர்கள். அவரோட வழிகாட்டுதலின் பேரில் இக்கோயிலானது கடந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு முதல் திருவிழாவாக இப்போது கடந்த ஆடி மாதம் நடைபெற்று 1 மாத காலமாக வெகு சிறப்பாக உருளதண்ட நிகழ்ச்சி, பொங்கல் வைத்தல், அலகு குத்துதல் மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகளும் மற்றும் சத்தாபரண நிகழ்ச்சி, பால்குட நிகழ்ச்சி, அனைத்து நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. மக்கள், சேலத்து மக்கள், நமது கோட்டை மகாராணி அம்மா அவர்கள் அனைவருக்கும் காட்சி கொடுத்து எல்லாருடைய துன்பங்களையும் போக்கி அம்மா எல்லாருடைய குடும்பத்திற்கும் பெரிய ஒரு துணை நிற்பது போல் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் நோய் நொடி இல்லா வாழ்க்கையும் கொடுத்து அம்மா உதவி கொண்டிருக்கிறார். மேலும் அம்மாவின் அருள் பெற இச்சேலத்து மக்களும் சரி, வெளிநாட்டவரும் சரி, வெளியூரிலிருந்து வருபவர்களும் சரி மிக அம்மாவின் அருள் ஆசி பெற வேண்டுமாய் மிகவும் அன்போடு அழைக்கிறோம்.
நிறைய விஷயங்கள் நம்ம கோட்டை மாரியம்மனை பற்றி சொல்லியிருந்தீங்க. கோட்டை மாரியம்மனுடைய வரலாறு, என்ன மாதிரியான பூஜைகள் நடைபெறும், என்ன மாதிரியான அபிஷேகங்கள், இதுலேருந்து எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தானம் பிரதமாமியகம் விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சிப்ரப்பிரசாத விரதம் மத்தமாதங்க கமனம் காருண்யாமிரதபூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தானம் பிரணமாம்யகம் அஸ்வக்குலேஸ்வரம் தேவம் அஸ்வசத்ரு விநாசனம் அஸ்ததிஷ்ட பிரதாதாரம் சாஸ்தானம் பிரதமாம்யகம் பஞ்சரத்னாங்கி மேகத்யோ நித்யம் சுத்த படே நரக தஸ்யோ பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே யஸ்வோ தன்வந்தரி மாதா பிதா ருத்ரோபி சப்தநமக தம் சாஸ்தாஹம் வந்தே மகாவைத்தியம் தயாநிதி பாண்டிய ஈசோ வம்சத்திலகம் கேளரே கேலி ராஜவிக்கிரகம் ஆத்திரத்ராண பரம் தேவம் சாஸ்தானம் பிரணமாம்யகம் ஸ்ரீபூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷரக்ஷ மகாபாவோ சாஸ்திரே துப்தியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. ஓம் சக்தி பராசக்தி. அனைவரும் சிறப்பாக நன்றாக ஆரோக்கியமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் கோட்டை மாரியம்மன் அருளால் வர்மா டிவி அனைத்து பக்தர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆலய பயணமில் நம்ம சேலத்து மகாராணி கோட்டை மாரியம்மன் கோவிலில் தான் நம்ம வந்து இருந்தோம். ஸோ ரொம்ப அழகான அலங்காரத்தோடு, அதுவும் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளி கவசத்தோடு இருக்கக்கூடியதும் இந்த கோவிலுடைய வரலாறு என்ன, கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, எந்தெந்த நாட்களில் வந்து சிறப்பான விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும், கோவிலை சுற்றி என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு டிஜிட்டல் போர்டில் வந்துட்டு நீங்கள் கோவிலை தரிசனம் செய்கிறதுக்கு நம்மளுடைய ஆலய பயணம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோவிலை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் பார்த்த கோவில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் நேரில் வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு அழகான கோவிலில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.